ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணி விஷ்ணு விஷால், விக்ராந்த், செந்தில், லிவிங்ஸ்டன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருக்கிற லால் சலாம் படம் நேற்று தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்தோட ரிவ்யூவை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லால் சலாம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தலைவரே ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தாரு. புரட்சிக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதான் இந்த லால் சலாம். எஸ், அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு புரட்சிகரமான படம்னு தான் சொல்லணும். இந்த படத்துல ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். இந்த கதை பார்த்தீங்கன்னா மூரார்பாத் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வில்லேஜில் ஹிந்து முஸ்லீம்ஸ் ஒற்றுமையா அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது சில பொலிட்டீஷியன்ஸ் அவங்க பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸ்க்காக இந்த வில்லேஜில் பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த டைம்ல அங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்ல பக்காவா பிளான் பண்ணி அவங்க ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த பிரச்சனை ஒரு மத கலவரமா மாறிடும். இதன் காரணமாக ஒற்றுமையா பழகிட்டு இருந்த இந்து முஸ்லீம்ஸ்க்கு நடுவுல பிரச்சனை வந்துடும். இந்த பிரச்சனையின் விளைவாக அங்க என்னென்ன பாதிப்புகள் நடந்துச்சு, இதையெல்லாம் கடந்து அவங்க மறுபடியும் ஒற்றுமை ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிற தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை யாரும் கமர்ஷியல் படம் நினைச்சு பாத்துறாதீங்க. இப்ப இருக்கிற இந்த சொசைட்டிக்கு தேவையான ஒரு படமா நினைச்சு இதை பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ஹீரோ விஷ்ணு விஷால். அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு. அப்கோர்ஸ் அவர் ஆல்ரெடி ஒரு கிரிக்கெட்டரா இருந்தவர் தான். இந்த படத்துல ஒரு கிரிக்கெட்டராகவும் அந்த வில்லேஜ்ல இருக்கிற நபராகவும் ரொம்பவே நல்லாவே பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் இன்னொரு ஹீரோ விக்ராந்த். இவர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த படமும் ஹிட்டா அமைஞ்சதே இல்ல. இந்த படம் கண்டிப்பா ஒரு ஹிட்டா அமையும் நான் நினைக்கிறேன். இந்த படத்துல அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காரு. பட் இவரோட சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. விஷ்ணு விஷால் போர்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்துல இன்னொரு முக்கியமான ரோல் செந்தில் சார் பண்ணிருக்காரு. செந்தில் சாரை காமெடியா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. அவரை ரொம்பவே எமோஷனலான கேரக்டரா காமிச்சிருக்காங்க. அவரோட சீன்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு எமோஷனலி கனெக்ட் ஆகும். அந்த சீன்ஸ் எல்லாம் அவர் தியேட்டர்ல கிளாப்ஸ் வாங்குறாரு. அண்ட் ஃபைனலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்துல ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணிருக்காரு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா லால் சலாம் ஆடியோ லான்ச்ல எங்க அப்பாவை சங்கின்னு சொல்லாதீங்க, சங்கியா இருக்கிற யாரும் இந்த படத்தை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எஸ், இந்த படத்தை பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் எடுத்து நடிச்சிருக்கிற ரோல் அந்த மாதிரி. நம்ம சூப்பர் ஸ்டார் மொய்தீன் பாயா இந்த படத்துல கலக்கிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட ப்ரீவியஸ் படம் ஜெயிலர் மாதிரி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம ரொம்பவே சாஃப்டான ஒரு கேரக்டரா வந்திருக்காரு. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல அவர் பேசுற டைலாக்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஏ.ஆர். ரஹ்மான். அவரோட மியூசிக் ஓகேவா தான் இருந்துச்சு. ஏன் சொல்றேன்னா அவரோட பொட்டன்ஷியல் லெவலுக்கு இல்ல. பட் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த மியூசிக்கையும் இவர் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல நெகட்டிவ்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லலாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அங்கங்க லாக் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல அதை ஓவர் கம் பண்ணிட்டாங்க. இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மொய்தீன் பாய் கேரக்டருக்கு ஒரு அனிமேட்டட் ஃபிளாஷ்பேக் வச்சிருப்பாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் வச்சு ஒரு ப்ரீக்வல் மூவியே எடுக்கலாம். அந்த அனிமேட்டட் ஃபிளாஷ்பேக் நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் அண்ட் கான்ட்ரோவர்ஷியலான டாபிக் எடுத்து அவங்க படம் பண்ணியிருக்காங்க. அதுக்கே ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை பாராட்டலாம். இந்த படத்தோட வேர்டிக்ட்டை நான் எங்க டிசைட் பண்ணேன்னா கிளைமேக்ஸ்ல தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மத நல்லிணக்கத்தை பத்தி ஒரு டைலாக் பேசுவாரு. அந்த டைலாக்கு ஹோல் தியேட்டரே கிளாப்ஸ் பண்ணுச்சு. கண்டிப்பா அந்த டைலாக் எல்லாருக்கும் பிடிக்கும். ஓவராலா இந்த லால் சலாம் படம் ஒரு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்டார்ட் ஆகி டீசென்டான செகண்ட் ஹாஃபோட முடியுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படம் ஒரு குட் வாட்சா தான் இருந்துச்சு. கண்டிப்பா ஒன் டைம் எல்லாருமே பார்க்கலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆபாச காட்சிகள் எதுவுமே இல்ல. ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எத்தனை பேர் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க போறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.